நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இந்த புட் ஜோலக்கியா அப்படின்ற ஒரு பெப்பர் வந்து வளருது. இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா கோஸ்ட் பெப்பர், புட் அப்படின்னா கோஸ்ட். புட் ஜோலக்கியா அப்படின்ற பேரில் இருந்து ஜோலோ அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இந்த ஜோலோ சிப்ஸ்க்கு நேம் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோலோ சிப்ஸ் ஏன் இவ்வளோ காரமாக இருக்குது, நார்மலாக மிளகாய் ஏன் இவ்வளோ காரமாக இருக்குது, முக்கியமான விஷயம் பால் ஏன் எல்லோரும் குடிக்கிறாங்க, அதாவது ஜோலோ சிப்ஸை சாப்பிட்டுட்டு காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் பாலை குடிக்கிறாங்க, லாஸ்ட்டாக இம்பார்ட்டண்டான விஷயம் ஜோலோ சிப்ஸை எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பைசினஸ் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்பைசினஸை சாப்பிடும்போது உடம்புல என்டார்ஃபின்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளை காமாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்குது. இதனால தான் நிறைய பேருக்கு இந்த ஸ்பைசினஸ் வந்து காரமாக இருந்தாலும் அன்டாலரபிளாக இருந்தாலுமே ரொம்ப பிடிக்குது. இங்கே நம்ம 3 கிரேசி ஸ்பைசி லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒருத்தர், அப்புறம் அங்கே ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ 3 பேர். இவங்க 3 பேர் தான் நமக்கு ஜோலோ சிப்ஸை சாப்பிட்டு சேலஞ்ச் பண்ண போகிறாங்க 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் அப்படின்னா நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். அந்த பிரித்ததுக்கப்புறம் அந்த டைமர் ஆரம்பிக்கலாம். யார் வந்துட்டு 5 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். நீங்கள் எப்போவுமே சொல்லுங்கள், யார் இதில் பார்த்த உடனே கரெக்டான ஆடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, யார் ரொம்ப நேரம் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம பேக்கை பிரிக்கலாம். இதுதான் நமக்காக உண்டாக்கப்பட்ட கலரு. தெரியாமல் வந்துட்டேன். படத்தை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லுமே அந்த மசாலா தான் அழிச்சு ரொம்ப. ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெடி, 1 2 3. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ். ஓகேயா? ஸோ 5 மினிட்ஸ் இவங்க வந்துட்டு தாக்கு பிடிக்கணும். ஓகே, என்ன அதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் கொடுக்குறான். A few moments later. கண்ணில் இருந்து கண்ணீர்லாம் வருது. இப்போவே கண்ணீர்லாம் வரைச்சிட்டு. ஓகே, உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் 1 நிமிஷம் ஆயிருக்கு. ஓகேயா? முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பின்னாடி டிக்கியை ஓப்பன் பண்ணி அங்கே பால் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து எடுத்து கன்சியூம் பண்ணிக்கலாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நண்பர்களே? படுத்து தூங்கிடலாம். படுத்து தூங்கிடலாமா? இதான் சொல்லுங்க. ஓகே, சொல்லட்டா? ரிக்ரெட் பண்ணுறேன். ஐ திங்க் பேடஸ்ட் டிசிஷன் ஆஃப் மை லைஃப். ஓகே, ஜோலோ சிப்ஸ் ஏன் காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பேசுகிறேன். இவங்க ரொம்ப ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ஃபீல் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு ஏற்றாப்புல கட்டுட்டு பேசுகிறேன். ஜோலோ சிப்ஸ் ஏன் இவ்வளோ காரமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜோலோ சிப்ஸ் வந்துட்டு 3 மிளகாவால், அதாவது 3 பெப்பர்னால ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பெப்பரே கிடையாது. இது வந்துட்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட், வேர்ல்ட்லேயே ரொம்ப ஹாட்டஸ்டான பெப்பர் அப்படின்னு ரேங்க் பண்ணப்பட்ட 3 பெப்பர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு இதுக்கும் மார்க் கொடுத்தா தான் ஈஸியாக கம்பேர் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம குடமிளகா எடுத்துக்கோம். குடமிளகா வந்துட்டு காரமே இருக்குது, அதுக்கு ஒரு 0 மார்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து காஷ்மீரி சில்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? காஷ்மீரி சில்லி அப்படின்னா கலர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் அந்த காஷ்மீரி சில்லிக்கு எவ்வளோ காரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மார்க் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜோலோ சிப்ஸில் 3 பெப்பர் யூஸ் பண்ணான்னு சொன்னாங்களா, அதில் 3ஆவதா லாஸ்ட்டாக இருக்கிற புட் ஜோலக்கியா அப்படின்ற ஒரு பெப்பருக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 14 லட்சம் மார்க் வரை கொடுக்கலாம். அதாவது எப்படி, காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படின்றது வந்துட்டு 2000 மார்க் தான் மேக்ஸிமம் அதோட காரத்துக்கு மார்க்கு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 14 லட்சம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 700லேருந்து 750 மடங்கு வந்து அதிக அளவு காரம் கொடுக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இது தான். இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரினிடாட் ஸ்கார்பியன். இது வந்துட்டு 2011 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இதுதான் டாப் ஹாட்டஸ்ட் பெப்பர் அப்படின்ற ரெக்கார்ட் பட்டம் வாங்கின வந்துட்டு இந்த சில்லி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் கிட்டத்தட்ட 15 லட்சம் வந்துட்டு மார்க் கொடுக்கலாம். அந்தளவுக்கு இது வந்து ஒரு காரமான பொருள். அதாவது ஒரு 750 மடங்கு நார்மலான காஷ்மீரி சில்லி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை விட 750 மடங்கு அதிக காரம் உள்ளது. 3ஆவது உள்ளது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இதுதான் காரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கெரோலினா ரீப்பர். இதுதான் கரண்ட்டாக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்துட்டு ஹாட்டஸ்ட் பெப்பர் அப்படின்னு மார்க் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1100 மடங்கு நம்ம நார்மலான காஷ்மீரி சில்லி பவுடரை விட அதிகமான மார்க் வாங்கியிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 22 லட்சம் மார்க். ஓகேங்களா? ஸோ இதனால தான் இந்த ஜோலோ சிப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்குது. கேட்குறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, சாப்பிட்ற அவங்களோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? ஓகே, 4 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இதை விட கொடுமையான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த காரத்தன்மையை சாப்பிட்ட உடனே அது நம்ம வாயில் இருக்க ஹீட் அண்ட் பெயின் ரிசெப்டார்ஸில் போய் ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், விடவே விடாது. அந்தளவுக்கு இந்த ரிசெப்டார்ஸ் வந்துட்டு இந்த காரத்தன்மையை பிடிச்சி வச்சுக்கும். தண்ணி குடித்தா கூட ஒர்க் அவுட்டே ஆகுது, அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அப்படின்றது தான் உண்மை. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒட்டிக்கிட்டு இருக்க விஷயங்கள்னால மூளைக்கு ஒரு ஃபேக் சிக்னல் வந்துட்டு இது அனுப்புது. அதாவது நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு, ஏதோ ஹாட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபேக் சிக்னல் வந்து நம்ம மூளைக்கு வந்துட்டு அனுப்புது. அதனால நம்ம உடம்பு வந்துட்டு இதுக்காக ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான் உண்மை. ஃபேக் சிக்னலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்கள்.
மிளகா ஏன் இவ்வளோ காரமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மிளகா எதனால காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு மிளகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பூச்சியோ இல்லைனா ஒரு ஃபங்கஸ் வந்து அதை அட்டாக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அதோட காரத்தன்மை அதை வந்து அதிகப்படுத்தும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மிளகா வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ஒயிட் பார்ட் இருக்கும் கரெக்டாக. ஸோ சீட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஒயிட் பார்ட் இருக்கும். இதில் கேப்சைசின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் மிளகாக்கு வந்து காரத்தன்மையை கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு செடியில் இருக்க ஒரு குறிப்பிட்ட மிளகாவை மட்டும் ஒரு ஃபங்கஸோ இல்லைனா பூச்சியோ அட்டாக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இந்த செடி வந்துட்டு அந்த குறிப்பிட்ட மிளகாவில் மட்டும் காரத்தன்மையை அதிகப்படுத்தும், அந்த பூச்சியை வந்து விரட்டுறதுக்காக. ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு வச்சுக்கோங்களேன். இதனால தான் மிளகாக்கு அதோட காரத்தன்மை வருது. இப்போ நம்ம பசங்க விஷயத்துக்கு வரலாம். என்னதான் அது ஃபேக் சிக்னலாக இருந்தாலுமே பசங்க ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உடம்புக்கு அந்த சிக்னல் வந்துட்டு ஏதோ பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லுது. இதனால தான் நமக்கு ஸ்வெட் ஆகிறது இருந்தாலும் சரி, நாக்கு வந்துட்டு பேர்னிங்காக இருக்குது இல்லைனா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, காது அடைக்கும் சில பேருக்கு, காது வந்துட்டு புகை வர மாதிரி கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஃபேக் சிக்னலாக உருவாகுதான். என்னதான் இது ஃபேக் சிக்னலாக இருந்தாலுமே நம்ம பாடி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகுது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறதப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வாமிட் சில நேரத்தில் வரலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் தலை சுற்று வந்து மயங்கி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இப்போது கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா கன்சியூம் பண்ணிக்கலாம். பால் ஏன் இதை கன்சியூம் பண்ணுறாங்க, எதனால் பால் மட்டும் தான் கன்சியூம் பண்ணுறாங்க? மோஸ்ட் ஆஃப் த யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா பாலை தான் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க அந்த காரத்தை தன்மையை தடுக்கிறதுக்காக. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம நாக்கில் இருக்க ஹீட் அண்ட் பெயின் ரிசெப்டார்ஸில் தான் இந்த காரத்தன்மை வந்துட்டு போய் உட்காரும். ஓகேங்களா? ஸோ இந்த காரத்தன்மை வந்துட்டு எது நல்லா பிடிச்சி வச்சுக்கணும் இந்த ரிசெப்டார்ஸு, அதாவது விடவே விடாது. என்ன தான் இருந்தாலும் அதை வந்து விடவே விடாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கணும். அதனால தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப காரமாக ஃபீல் ஆகுது. தண்ணி குடித்தாலும் செட்டே ஆகாது, அதை பிரிக்கவே முடியாது. இப்போது நம்ம பால் குடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பாலில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த காரத்தன்மைக்கு மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி அதை கரைச்சி அதை கொண்டு போயிருது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் பால் அப்படின்றது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே, ஒரு குடிக்கிறதுக்கு அந்த காரத்தன்மை நீக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான வே அப்படின்றது இந்த பால் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதனால தான் எல்லா யூடியூபர்ஸுமே பாலை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. எல்லாம் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க்கு இல்லை அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பால் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ஆயில், ஆல்கஹால் இல்லைனா பால், இந்த மூணுமே வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் அந்த காரத்தன்மையை குறைக்கிறதுக்கு. வயிறு ரொம்ப எரியுது. என்ன கை இப்படி நடுக்குது? எனக்கு உடவே நடக்குது. இல்லை இப்போ நம்ம ஜோலோ சிப்ஸை வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல குட் ஜோலோக்கி அப்படின்றது, அதாவது 2006 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்ச அந்த பெப்பர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஈஸியாக அமேசான்லேயே கோஸ்ட் பெப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சில்லி பவுடராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதே இது சிப்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் சிப்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கோஸ்ட் பெப்பர் பவுடரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு காரத்தை வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி வந்து நம்ம ஜோலோ சிப்ஸை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இந்த ட்ரினிடாட் ஸ்கார்பியனும் கேரளின் ரிப்பர் வந்துட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆனால் சீட்ஸ் கிடச்சி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சீடை வாங்கி அதுக்கப்புறம் விதைச்சி தண்ணி ஊற்றி செடி வளர்த்து அதுக்கப்புறம் அதில் காயை பறித்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதை காய வச்சு பவுடராக்கி நீங்கள் கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அது உங்களோட திறமை தான். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோஸ்ட் பெப்பரோட பவுடர் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ஒரு சிப்ஸ் ரெடி பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஹலோ, அட்டனே பண்ணலையா? ஹலோ, லாயர். ஆமாம், அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு யூடியூப்பில் இந்த ஜோலோ சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஆமாம், யூடியூப்பில் இதுவரை யாரும் அதை சொல்லியே கொடுக்கல, நம்ம தான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம், இப்போ அதை பவுடரு சில்லி பவுடரை வாங்கிட்டு இந்த குழந்தைங்க எதுவும் தெரியாமல் கையை வச்சு விளாண்டுறக்கூடாதுல, கண்ணில் கையில் பட்டுருச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். ஆமாம், ரொம்ப காரமான இது வேறு. ஆமாம், அளவு தெரியாமல் சரி நம்ம ரொம்ப காரமாக சாப்பிட்றோம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவில் போட்டாலும் பெரிய பிரச்சனையாயிரும். ஆமாம், இதை நானே சொல்லி கொடுத்துட்டு எப்படி திரும்பி அவங்களுக்கு இந்த வார்னிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதான் சரி ஒரு ஃபேக் காலாக பண்ணிவிட்டு லாயர்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே அவங்கள்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆமாம், பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம். ஆமாம், சரி ரைட்டு. இல்லை அந்த வயிற்று எரிச்சலும் இருக்குது. ஓகேயா? அதுபே அந்தளவு கண்ணில் இருந்து கண்ணீர் கூட வரல எனக்கு. ஆனால் கேமரா தெரியுது கண்ணீர் வருது. அப்படியா? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. லாஸ்ட் வேர்ட்ஸ் நான் சொன்னேன்னா அம்மா சாரி தெரியாம வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு இருக்கும்போது வந்திருக்க கூடாது. என்ன ஃபீலிங்? கையில இருந்து தண்ணி வருது, கல்ல இருந்து தண்ணி வருது. பில்டிங் ஸ்ட்ராங், ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுமா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தோணுது. அதை ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியாது, கேமராமேன் நிற்கிறோம்ல.
இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? தெரியாம மூக்குல வேற கை வச்சிட்ட, கால் வரைக்கும் இறங்குது. Hey, don't worry, why are you crying? I can feel that spiciness. Hey, mister. ஏன் நான் வந்து சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.